Hello everyone, welcome back to my channel, my lifestyle vlogs. நம்மளுடைய ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் நம்ம இன்றைக்கி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் உடைய ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே எப்படி பேப்பர் கட்டிங் பண்ணுறது அண்ட் கிளாத்தில் எப்படி வச்சு கட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலாக 3 வீடியோஸ் அது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அது எல்லாத்துடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம பிகினர்ஸ்க்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 8 கிளாஸஸ் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு நகராமல் இருக்கணும் பாருங்கள். அதுக்காக நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு, அப்புறம் ஸ்லீவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்லீவ்ஸ் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீழே வந்து மடித்து தைச்சிக்கிறேன். 2 ஸ்லீவுக்குமே கீழே ஒரு half inches அளவுக்கு மடித்து தைச்சிக்கிறேன். இதில் மிரர் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மிரர்ஸ்லாம் அப்படி ஸ்டிஃபாக நிற்கும். அதை நல்லா மடக்கி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டேன். கீழே மடக்கி தைச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு நம்ம நார்மலாக போடுற மாதிரி அந்த ஓரம் ஜாயினிங் ஸ்டிச் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கார்னர்ஸில் இருக்க அந்த எக்ஸஸான கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்லீவுக்கும் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தோம், ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பாருங்கள். அதில் எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஃப்ரண்ட் சைடில் பிரின்சஸ் கட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு டோட்டலாக 3 பார்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி சென்டர் ஃபேப்ரிக்கும், அதுக்கப்புறம் 2 சைடில் நம்மளுக்கு அந்த பிரின்சஸ் கட்டு சைட் பார்ட்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம ஏற்கனவே சென்டர் நாச் ஒன்று போட்டுக்கோங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பின் வச்சு நீங்கள் வந்துட்டு பின் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே பின் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த சென்டரும் கீழே மட்டும் பின் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். மேலே வந்து கரெக்டாக உங்களுக்கு ஜாயின் ஆகிடும். நான் உங்களுக்கு பேப்பர் கட்டிங் போட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளாத்தில் கட் பண்ணுறதுனால பாருங்கள் ஈஸியாக அது வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிடும். ப்ளஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கிளாத்து நம்மளுக்கு பத்தாமல் போகிறது, ஷார்ட்டேஜ் ஆகிறது அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்படி எண்டிங்கில் முடியுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், அந்த ஆமோல், இந்த ஆமோலுடைய ஷேப் வந்து மாறிடும். நம்மளுக்கு சப்போஸ் கிளாத் பத்தலை அப்படின்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருக்கு பாருங்கள். ஆமோலும் அந்த கீழே இருக்கிற அந்த பாகமும் சூப்பராக நம்மளுக்கு அட்டாச் ஆகியிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஷேப்பும் பார்த்திங்கன்னா அப்படியே ரீட்டைன் ஆகும், எதுவும் வந்து மாறாது. நம்ம என்ன மாதிரி கட் பண்ணமோ அது நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு சைடும் நான் ஜாயின் பண்ணுறேன். சென்டரில் மட்டும் ஒரே ஒரு பின் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட போதும். அப்படியே நம்ம ஃபுல்லாக இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. கீழே மட்டும் ஒரு 2 inches அளவுக்கு இந்த கிளாத் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி மடித்து தைச்சிக்க போகிறோம். இப்போ ரைட் சைடில் வச்சு தைச்சிட்டேன் பாருங்கள். தைச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து கட் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 1 inchesக்கு அந்த சைடில் வந்துட்டு க்ராஸாக கட் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்குது உங்களுக்கு. அதனால் இது வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கும். நம்ம போட்டோம் ப்ளவுஸ் அப்படின்னா
நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கும். பட் இப்போ ஸ்டிச் பண்ணும்பொழுது லைட்டாக அந்த ஒரு ஸ்லாண்டிங் தெரியும். ஸோ அதனால் கட் கொடுத்து நம்ம திருப்பிக்கிட்டோம் கிளாத் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வளைஞ்சு கொடுக்கும். இப்போ மேலே பார்த்திங்கன்னா படி தையல் போட்டுட்டு நான் மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பேக் சைடு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். பேக் சைடில் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது டாட் பிடிக்கிறேன். 2 சைடும் வந்துட்டு டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரண்ட் சைடில் ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் சேர்த்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு வந்துட்டு 2 வாட்டி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகாது, அவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்டிச் போகாது. அதனால் 2 வாட்டி தையல் போட்டுக்கிட்டேன். 1/4 இன்ச்சஸில் தான் நான் ஷோல்டர் வச்சுருக்கேன். அதனால 1/4 இன்ச்சஸில் தைச்சிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பேக் சைடில் தான் நம்மளுக்கு அந்த கொக்கி, அதுக்கப்புறம் ஹூக் பீஸ், இது 2த்தையும் வைக்க போகிறோம். அதனால் அதுக்கான கிளாத்தை வச்சு நான் திருப்பிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் தைக்கிறது கொக்கி பீஸ் வைக்க போகிற சைடு, அதை வந்துட்டு ரைட் சைடில் வச்சு ராங் சைடு மடித்து திருப்பி தைச்சிருக்கேன். இப்போ நம்ம தைக்க போகிறது வந்துட்டு ஐ பீஸ் தைக்கிறது. ஸோ இதை வந்து இதில் என்ன பண்ணணும், இது நம்மளுக்கு வெளியில் தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக் அப்புறம் லைனிங் ஃபேப்ரிக் 2த்தையும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2.5 இன்ச்சஸ் அளவுக்கு இந்த கிளாத் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ராங் சைடில் வச்சு ரைட் சைடு திருப்பி நம்ம மடித்து தைச்சிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு அளவுக்கு முடிஞ்சிடுச்சு. பேக் சைடுக்கான வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பண்ண போகிறது கீழே மடித்து தைக்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடில் நம்ம எப்படி மடித்து தைச்சோமோ அதே மாதிரி தான் 2 இன்ச்சஸ் அளவுக்கு கிளாத் எடுத்துகிட்டு நம்ம ரைட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ராங் சைடில் மடித்து தைச்சிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்கை வந்துட்டு நான் இந்த மாதிரி பயா ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரியான நெக்கெல்லாம் நீங்கள் அப்படியே கூட லைனிங் ஃபேப்ரிக் கூட வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கூட திருப்பிக்கலாம். பட் இதில் வந்துட்டு மிரர் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி திரும்ப அது மிரர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே பிளாஸ்டிக் மிரர்ஸ் தான், பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒர்க்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கிளாத் வச்சு திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா நெக் ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய பேக் சைடு வருது பாருங்கள், பட்டன் வரப்போகிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. அந்த ஷார்ப்னஸ் நம்மளுக்கு ரீட்டைன் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த பயாஸ் ஸ்ட்ரிப்ஸை வந்துட்டு வி ஷேப்பில் மடிச்சுட்டு ஊசி வச்சு அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஷார்ப்பாக வர மாதிரி குத்திட்டு அதுக்கப்புறமா இப்படி திருப்பிக்கிறோம். இது எந்த இடம் உங்களுக்கு தெரியுதா, பேக் சைடு நெக் இருக்குது பாருங்கள், அந்த நெக்கில் நம்மளுக்கு போட் நெக்கில் வர ஜாயிண்ட் அது பேக் சைடு. ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கிற இடத்தையும் வந்து வி ஷேப்பில் நான் பயாஸ் ஸ்ட்ரிப் மடிச்சுட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன், நெக் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வளைவுகள் வருதோ அங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் கொடுத்துக்கிறோம். கட் கொடுத்துட்டு படித்தையல் போட்டுக்கோங்க. படித்தையல் போட்டதுக்கப்புறம் பின்பக்கமாக மடித்து நம்ம தைச்சிக்கலாம். நீங்கள் தைக்கிறதுனா தைக்கலாம், இல்லைன்னா ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், ஃப்ரண்ட் சைடு முடிச்சிட்டோம், நெக் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணிக்கிறோம்.
ஸ்லீவ்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்கோம். அழகாக வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். அந்த சென்டர் நாச்சை வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கிளாத்தும் வந்து ஷார்ட்டேஜ் ஆகாது, ரொம்ப எக்ஸஸாக வராது, கரெக்டாக இருக்கும். 2 சைடும் நான் ஸ்லீவை அட்டாச் பண்ணிட்டேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபைனலாக சைட் ஜாயின் பண்ண போகிறோம். ஒன் இன்ச்சஸ்க்கு நம்ம அலவன்ஸ் விட்டுருந்தோம் பாருங்கள். அதனால 1 இன்ச்சஸ்க்கு இந்த சைட் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனில் அப்படியே ஸ்டிச் கொடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஆர்மோல் லைன் கரெக்டாக 2 சைடில் இருக்க லைன்ஸும் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக வரத்துக்கான ஒரு இது. பார்த்திங்கன்னா அதுவே கரெக்டாக நம்மளுக்கு வருது பாருங்கள். அதுமாதிரி கீழே பாட்டமும் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து நான் ஒரு ஸ்டிச் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் எத்தனை ஸ்டிச்சஸ் போட்டுப்பீங்களோ அது மாதிரி போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைட் பட்டன் வைக்கணும், அதுக்கப்புறம் கொக்கி அண்ட் ஐ பீசஸ்லாம் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. ஸோ ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. பேக் சைடு எப்படி பட்டன் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது சாரீ கிளாத், அதுக்கப்புறம் ஒரு பட்டன், மேட்சிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ சாரீ கிளாத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸை எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கிளாத்தாக இருக்குது. திக்னஸான கிளாத்தாக இருந்தால் நீங்கள் 2 வாட்டி மடித்தா போதும். ஸோ இந்த கிளாத்தை வந்துட்டு நல்லா நாளாக மடிச்சுட்டு இந்த பட்டன் மேலே வச்சோன்னா நல்லா நம்மளுக்கு ஒரு லுக் கிடைக்கிது பாருங்கள் அந்த பட்டனுக்கு. அதுக்காக தான் ஒரு 4 ஃபோல்ட்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் இதை நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நல்லா ஸ்டிச்சஸும் பண்ணிக்கோங்க அந்த கிளாத்தை பட்டனோடு வச்சு. அப்போ நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க கிளாத் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்ம பட்டன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கிளாத்தோட அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா வந்து கிளாத்தோட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குன்ட்டு நம்ம பட்டன். இப்போ அடுத்ததாக இதை மாற்றுறதுக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ரோப் மாதிரி நான் ரெடி பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. பட்டன் அதில் உள்ள நுழையிற மாதிரி பார்த்து அளவு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தோட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள் நம்மளுடைய பட்டனும் ரெடியாக இருக்குது, அதை மாற்றுறதுக்கான ரோப்பும் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு நான் மாட்டி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக நம்ம வந்து மாற்றுற மாதிரி பார்த்து தைச்சிக்கணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி சூயிங். பாய்.